ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மிருதுவான சுவையான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பொன்னிறமாகவும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே நெய்யில் 1 கப் ரவையும் கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்திக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ரவையை வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. தண்ணி வற்றி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் வேக விடுங்க. ரவை வெந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கம கமன்னு சாஃப்டான டேஸ்டியான கேசரி தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.